வணக்கம் உறவுகள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அசஸ்ம தொடர்பான ஒரு அப்டேட்டட் நியூஸோட உங்க எல்லாரையுமே நீங்க நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களை ஆர்டிஸ்டா சிலோன் தமிழச்சி சேனல் மூலமாக அதிக அளவான அசஸ்ம அப்டேட் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரியான நிறைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. குறிப்பா திடுக்கிடும் உண்மைகள் பல பகுதிகளில் இருந்து அப்படியே வெளிவந்துட்டே இருக்குது. ஒரு புறம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு குற்றச்சாட்டுகள் நிறைய முன்வைக்கப்பட்டுட்டு இருக்குது. எங்களுக்கு அஸ்வஸ்ம பணம் இன்னும் கிடைக்கல. அதை தொடர்ந்து தகுதியானவங்களுக்கு அஸ்வஸ்ம பணம் போய் சேரல. அதையும் தொடர்ந்து மேல்முறையீடு செய்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் பணம் வர வைக்கப்படல. எங்களுடைய பெயர் நிராகரிக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மனசுல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படியான விஷயங்களை பத்தி ஏற்கனவே பல முறை நாங்க நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு வீடியோக்கள்லயுமே வந்து நாங்க கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ திடுக்கிடும் ஒரு விஷயம் வந்து அம்பலமாக்கப்பட்டிருக்குது. அதாவது ரீசெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோர்வுட் பிரதேச சபையில இருக்கக்கூடிய 2 பெண் உத்தியோகத்தர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது அஸ்வஸ்ம பணத்தை வந்து ஊழலா பெற்ற ஒரு குற்றச்சாட்டு, அதாவது அந்த பணம் வந்து அவங்க மூலமா கையாடல் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன் ஒரு பிரதிபலிப்பு தான் 2 உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு விளக்கமறியல் உத்தரவும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது அவங்க முன்னதாக வெளியிடப்பட்ட ஒரு செய்தியில கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் அவங்களால எடுக்கப்பட்டிருக்கு மக்கள் பணத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. பட் இப்போ ஒரு திடுக்கிடும் உண்மை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 1,62 லட்சம் ரூபாய் அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்காய்வு பரிசோதனை மூலம் திடுக்கிடும் ஒரு சம்பவமா வெளியிடப்பட்டிருக்குது. சோ ஆல்ரெடி 2 பெண் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்க இந்த நிலையில மேலும் 3 இந்த குற்றச்சாட்டோட தொடர்பு பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. சோ இது சம்பந்தமா தீவிரமான விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு நோர்வுட் பிரதேச செயலாளர் சமீர கமலத் அவர்கள். ஹெட்டன் போலீஸ் பிரிவின் விசேட விசாரணை பிரிவுக்கு அவர் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விஷயத்த வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி மக்களோட பணம் வந்து களவாடப்பட்டிருக்கு, குறிப்பா சொல்லணும்னா அதுதான் உண்மை. மக்களுக்கு சென்றடைய வேண்டிய அந்த ஒரு பணத்தொகை வந்து எப்படி மக்களுக்கு சென்றடையாம அவங்களுடைய பாவனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்திருக்கும். எப்படி இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அநேகமானவரோட மனசுல வந்து இந்த கேள்வி எழலாம். அதாவது மக்கள் மூலமா தங்களுக்கு வந்து பொருத்தமான ஒருத்தவங்க தெரிவு செய்யப்படல, எங்களுக்கு இன்னும் பணம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்பாடானது அளிக்கப்பட்டிருக்குது. எங்க அப்படின்னா நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் அவங்க கிட்ட வந்து ஒரு முறைப்பாடு கையளிக்கப்பட்டிருக்குது. எனவே அவங்களுக்கு கையளிக்கப்பட்ட அந்த முறைப்பாட்டை அடிப்படையா வச்சுதான் அப்படியே சுற்றி இது என்ன நடந்திருக்கு, இதுல என்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, ஏன் மக்களுக்கு முறையா பணம் போய் சேரல அப்படிங்கிற ஒரு விடயத்தை தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த விடயம் வந்து அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி நாங்க இந்த விஷயத்த வந்து கதைச்சிருப்போம். சந்தேக நபர்கள் 2 பேருமே வேற ஒரு பிரதேச செயலகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க. அத்தோடு நுவரெலியா மாவட்ட செயலகம் மற்றும் நிதியமைச்சின் கணக்காய்வு பிரிவு அதிகாரிகள் கொண்ட ஒரு 10 பேர் கொண்ட குழுவால 2023ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில விசேட கணக்காய்வும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த விசாரணையில தான் அஸ்வஸ்ம நிதி மோசடி 1.62 கோடி ரூபாவுக்கும் அதிகமா இருக்கு, அது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் தொடர்புல பிரதேச செயலாளரால் ஏற்கனவே செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே அஸ்வஸ்ம பிரிவுக்கு பொறுப்பா இருந்த 2 பெண்கள் வந்து ஹட்டன் போலீசாரால கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில இன்னும் 3 இந்த விஷயத்துல வந்து தொடர்பு பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து இப்ப வெளியிடப்பட்டிருக்குது. எனவே இன்னும் போலீசார் தங்களோட விசாரணைகளை வந்து தீவிரப்படுத்திட்டு வராங்க. சோ இன்னும் தோண்டி ஆழமா பார்க்கும் பொழுது இன்னும் யாரெல்லாம் இதுல வந்து தொடர்பு பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 29 லட்சத்தி அப்படின்ற ஒரு கணக்குல தான் போனுச்சு. அப்ப அன்னளவா அப்படியே 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ கோடிக்கணக்குல போகுதாம். சோ மக்கள் பணத்தை சுரண்டி கோடிக்கணக்குல கொள்ளையிட்ட இந்த அதிகாரிகளுக்கு என்ன தீர்வு? அதாவது மக்களாகிய நீங்க உங்களுடைய பணம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வறுமை கோட்ல வாழக்கூடிய மக்களுக்கு வந்து
அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு பணம் அரசாங்கத்தால வழங்கப்பட்ட இந்த உதவி தொகையை இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மக்களாகிய உங்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்க போகுது, நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த சேம் டைம் இன்னும் கண்டினியூவா போலீசாரோட தீவிரமான விசாரணை ஒரு பக்கம், அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது, இன்னும் எத்தனை உண்மை சம்பவங்கள் அம்பலப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி அனுதினமும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியான அப்டேட்டை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்மளோட சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களை அர்ச்சிஸ்டேன்.